ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். நான் உங்கள் சாய்ரா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திவாலி ஸ்வீட் மைசூர் பாகு தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பலகாரங்களை பொறுத்த வரைக்கும் அளவு ரொம்ப முக்கியம். ஸோ அளவை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து கடல மாவு எடுத்திருக்கேன், 1 கப் நெய் எடுத்திருக்கேன், 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் கப் தான். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க கடல மாவை போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு கடல மாவு எடுக்கிறீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, 100 கிராம் வந்து நெய் எடுத்துக்கோங்க, சரியான அளவாக இருக்கும். 150 கிராம் நெய் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்திருக்கும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய்யை வந்து நம்ம லைட்டாக போட்டு உருக்கிடலாம். நெய் வந்து நல்லா சூடாகணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டாக மெல்ட் ஆனாலே போதும். நெய் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ன்றது அப்ராக்சிமேட்டாக சேர்த்துக்கலாம். 150 ml சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க அந்த நெய்யை வந்து இந்த மாவில் கொட்டி அதை வந்து நல்லா வந்து இப்படி கரைச்சி விட்டுறலாம். கட்டி மூட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து இந்த மாதிரி கரைச்சி விடுங்க. மீதி இருக்கிற நெய் வந்து அதிலே இருக்கட்டும். இப்போ வந்து மறுபடியும் பேனை ஹீட் பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 கப் சர்க்கரை வந்து சேர்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இது வந்து இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக எப்பயும் போல் கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு அந்த ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா, அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவை கொட்டி கிண்ட போகிறோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கம்பி பதமும் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்பி பதம் உங்களுக்கு கண்டிப்பாக தாண்டக்கூடாது. ஸோ ஒரு கம்பி பதம் வந்தவுடனே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யும் அந்த கடல மாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கை வலிச்சாலும் பரவாயில்ல, நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி அலுமினிய பாத்திரம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அந்த மாவை போட்டு நம்ம கிளறிட்டே இருக்கும் போதே நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெய், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிட்டே இருக்கணும். நெய் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக சிம்மில் வச்சு தான் வச்சுருக்கிறேன். அந்த ஹீட்லேயே இருக்கும்போது நமக்கு அந்த நெய் வந்து உருகியே இருக்கும், நல்லாயிருக்கும் மைசூர் பாக் செய்கிறதுக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு 3 முறையாக 4 முறையாக அந்த நெய் மீதம் இருக்கிற அந்த நெய் வந்து ஃபுல்லாகவே போட்டு இதில் கிளறணும். இந்த மாதிரி நமக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். நெய் பிரிஞ்சு இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எந்த சைடு இழுத்தாலும் பாருங்கள் ஒட்டாமல் நல்லா வந்து திரண்டு வரும். ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்க ஒரு தட்டுலையோ அல்லது ட்ரேலையோ நீங்கள் வந்து அந்த பாகை கொட்டிடுங்க. இந்த பாகு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அப்படியே வந்து கெட்டியாகும். ஸோ வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இதை திருப்பி போட்டு கட் பண்ணிக்கோங்க. செம்மையாக நமக்கு மைசூர் பாகு ரெடி ஆகிடுச்சு. ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு இது சூடாக தான் இருக்கும். இந்த டைம்லேயே நீங்கள் வந்து க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி பலகாரமான முறுக்கு, பாதுஷாலாம் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். ரவா லட்டு கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.